வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, தண்டையார்பேட்டை யார்ட் பேர் மாற்ற ஒன்றும் தண்டையார்பேட்டை மெயின்டெனன்ஸ் யார்ட் அண்ட் ஹவுஸ் நகர் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது தண்டையார்பேட்டை. இப்போ நம்ம சென்னை பார்க்க போனீங்கன்னா தண்டையார்பேட்டை யார்டு இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோவும் எல்லா ட்ரெயினை மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இங்கே எடுத்து வந்து கொடுத்துருவாங்கன்னு. இங்கே எடுத்து வந்து கொடுத்துருவாங்கன்னு. ஆக்சுவலாக இது வந்து தண்டையார்பேட்டை மெயின்டெனன்ஸ் யார்டு வந்து கூட்ஸுக்கு மட்டும் தான். கூட்ஸு அந்த பார்சல் ட்ரெயினில் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சென்னை சென்டர் தான் பேசஞ்சர் யார்டு இருக்குல்ல, அங்கே வந்து இப்போது மெயின்டெனன்ஸுக்கு இடம் பத்தலை. ஃபஸ்ட்டில் எல்லா ட்ரெயினுமே சென்னையில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி போவோம். நைட்டு வந்துடும், எல்லா ட்ரெயின் நைட்டு வரும், காலைல இப்போ மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு போவோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் போய் பேசஞ்சர் சேரை இது மாற்றுவாங்க. பின்னாடி இருக்கிற லாஸ்ட் இப்போ அந்த எஸ்எல்ஆர் பெட்டி இருக்குல்ல ரெண்டு பக்கமும், அதை வந்து மாற்றி அந்த ஜாஸ்தி கேட்ட மாதிரி மாற்றுவாங்க. இப்போ வந்து எல்லா ட்ரெயினுக்கும் எலக்ட்ரானிக் மாற்றி மாற்றி பாதி ட்ரெயின் கோயம்புத்தூரில், பாதி ட்ரெயின் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி ஒரு டிவிஷன் மாறினால சில கம்மியாகிடுச்சு. இதில் இந்த வந்தே பாரத்தை ஊற்றி எல்லா ட்ரெயினும் ஆசைப்படுறேன். அதனால் என்ன பண்ணுறாங்க, வீக்லி ட்ரெயின்ஸில் வந்து சென்ட்ரல்லையும், டெய்லி ட்ரெயினில் சென்ட்ரல்லையும், வீக்லி ட்ரெயினில் இங்கே வந்தது. அதான் தண்டையார்பேட்டை மெயின்டெனன்ஸ் யார்டு. இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, இங்கே டீசல் இன்ஜின் யார்டு இருக்குது. சதர்ன் ரயில்வேஸில் மொத்தம் 3 இருக்குது டீசல் இன்ஜின் யார்டு. ஒன்று வந்து திருச்சிராப்பள்ளி பொன்மலை, ரெண்டாவது வந்து தண்டையார்பேட்டை, மூணாவது வந்து ஈரோடு. அதே தான் எலக்ட்ரிக் லோக்கோவும். ஆனால் எலக்ட்ரிக் லோக்கோ 4 இருக்குது. வேப் 4க்கு வந்து அரக்கோணம் ஈரோடு, வேப் 7க்கு வந்து ராயபுரம் ஈரோடு. இப்போ வந்து இந்த மெயின்டெனன்ஸ் யார்டில் இன்னும் நாங்கள்லாம் சின்ன வயசில் 4:30 மணிக்கு கூடூர் பிளாஸ்னு போவோம். நான் எங்கள் சொந்தக்காரன் கூடுக்கு வந்ததுன்னா வராமல் 4:30 மணி ட்ரெயின் தான் ஏறுவோம். அந்த ட்ரெயின் கரெக்டாக அங்கே போய் நின்றோம். கரெக்டாக அந்த இது மெயின்டெனன்ஸ் யார்டில் போய் நின்றோம். அங்கே அதெல்லாம் ஒரு காலம். அந்த ட்ரெயினில் போயிடுறது ஜாலியாக. சரி, பழைய கனவுனும் நம்ம வீடியோவுக்குள்ளே பார்ப்போம். என்ன சொல்கிறான், எல்லா ட்ரெயின் மெயின்டெனன்ஸுக்காக இங்கே வந்துடும். இப்போது நிறைய ட்ரெயின் வந்து மில்லிவாக இருக்கிற ஐ ஷேப்பு, அந்த ஐ ஷேப்பில் மெயின்டெனன்ஸ் பண்ணுது. அங்கே இடம் பார்த்தலைன்னா கூட இடம் பார்த்தல அப்படின்னா நிறைய வண்டி ஃபுல்லாகிடுச்சு. ரேக் லைன் பார்த்தலாம் இங்கே வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கூட்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். இப்போ எக்ஸ்பிரஸ் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, அது எந்த படத்தை காமிச்சிருப்பாங்கன்னா, நம்ம விக்ரம் படத்தில் சாங்கில் கூட இந்த மெயின்டெனன்ஸ் யாரை காமிச்சிருப்பாங்க. அது நம்ம கலந்துருக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து ஒரு தனிப்பட்ட கோரிக்கை என்னென்னா, இந்த இது பக்கத்தில் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சென்னை அவுட்டர் வர எல்லா ட்ரெயினுமே சூலூர்பேட்டை விற்றா அதோட பெரம்பூர் இந்த பக்கம் எக்மோர் தான் போகுது. ஸோ சென்ட்ரல் போகிற வண்டிக்கு மட்டும்தான் சென்ட்ரலில் போய் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ தனிப்பட்ட கோரிக்கை என்னன்னா, இந்த வீடியோ வேணால் என் பையன் அபிஷியல் இல்லை வேறு ரயில்வே ஸ்டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூருக்கு எக்ஸ்பிரஸ் ஸ்டாப்பிங் சாஃப்ட்வேர் கொடுத்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா சூலூர்பேட்டை ஊற்றா லாஸ்ட்டாக அதை ஊற்றா சென்ட்ரல் தான், நடுவில் எந்த ஸ்டாப்பிங்குமே இல்லை. கும்மிடி பூண்டி கூட இருக்கானா, ஒரு சில ட்ரெயினில் கும்மிடி பூண்டி நிற்கிறது. இதுதான் தனிப்பட்ட கோரிக்கை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி உள்ளே போனால் கண்ட்ரோல் ரூம்
மறைச்சிக்கும் விட்டாலே வேஸ்ட்டு. திருவாட்டில் எடுக்காத கண்ட்ரோலில் மறைச்சிக்கும். ரீசன்ன்றதா நம்ம சென்னையில் 3 மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதில் 2 போட்டேன் நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து இது இந்த தனியார்பேட்டை மெயின்டெனன்ஸ் சார், இன்னொன்று வந்து பேசன் பீச்சு. அது வந்து நான் இன்ட்ரோசேஷன் போட்டிருக்க மாட்டேன், அப்படியே போட்டிருப்பேன். அதுதான் நம்ம சேனலில் போட்ட 6வது வீடியோ. மிச்சம்லாம் இப்போ தான் 2வது போகிறேன். இன்னும் நான் போன வில்லிவாக்கம் சாஸில் போயிடுச்சு. இப்போ அரக்கோணமும் இன்னும் ஒரு சென்னை பார்க்க போனால் எடுக்கணும். ஆனால் இப்போது இந்த வீடியோ மைய கருத்து அதான் தோணுச்சு சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.